ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர்.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, My11 சர்க்கிள் ஆப்பில் எப்படி டீம் எடுக்கிறது, டீம் எடுத்து ஒரு கான்டெஸ்ட்டில் எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் இருப்பீங்க, ரைட்டா? ஸோ கிரிக்கெட்னா கிரிக்கெட்டு, கபடினா கபடி மேலே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் கிரிக்கெட் தான் எடுப்போம், கிரிக்கெட் எடுத்துக்கிங்க. கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்கமிங், லைவ், கம்ப்ளீட்டட். அப்கமிங் அப்படின்னா இனிமேல் ஸ்டார்ட் ஆகிற மேட்ச் எல்லாம் வரும். லைவுங்கிறது நீங்கள் எதாவது போட்ட மேட்ச் வந்து இப்போ லைவாக ஓடிட்டுருக்குன்னா அதை பார்க்கலாம். கம்ப்ளீட்டட்னா முடிஞ்ச மேட்ச், ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மேட்செல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறத அந்த டீட்டெயில்ஸில் அதில் பார்த்துக்கலாம். அப்கமிங் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வர்ற மேட்ச் தான் நம்ம விளாட போகிறோம். நான் எந்த மேட்ச் விளாட போகிறேன்னா ஐபிஎல்லில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை ராஜஸ்தான். ஸோ அந்த மேட்ச் எடுத்துக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க, 8 மணி நேரம் என்ன இருக்குது. ஸோ அந்த மேட்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேட்ச்க்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடுவீங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேரெக்டாக கீழே பாருங்கள், கிரியேட் யுவர் டீம் அப்படின்னு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டீம் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கான்டெஸ்ட்டில் சேருவோம். ஸோ கிரியேட் யுவர் டீம் கீழே இருக்க பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டீம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர், ஓகேங்களா? விக்கெட் கீப்பரில் ஒருத்தர்லேருந்து 8 பேர் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தர் எடுக்கணும். பேட்டிங்லேயும் அதே மாதிரி தான், ஆல்ரவுண்டரு, பவுலிங் எல்லாமே அதே மாதிரி தான். மினிமம் ஒருத்தர், மேக்ஸிமம் 8 பேர் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? விக்கெட் கீப்பரில் 8 பேர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலர் எடுக்கலாம். ஸோ அப்போ தான் 11 பேர் டேலி ஆகும். ஸோ அப்படி தான் எடுக்க முடியும். இப்போ என்னென்னா விக்கெட் கீப்பிங்கில் எல்லா விளாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கடைசி மேட்ச்சில் அவங்க ஆடி இருந்தாங்க அப்படின்னா பிளேடு லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் 2 டீமில் யார் யார் விளாடுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களாம் நீங்கள் எடுக்கலாம், சரியா? ஸோ நான் 2 பேர் எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தோன்றவங்களும் எடுத்துக்கோங்க. நான் ஜாஸ் பட்லர், MS தோனி. பேட்டிங்கு ருத்துராஜ், ஜெய்ஸ்வால், ஓகேங்களா? அம்பத்தி ராய்டு எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு 3 பேட்டிங் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸோ உங்களுக்கு தோன்ற பிளேயரில் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு 11 பிளேயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 100 பாயிண்ட்ஸை வச்சு 11 பேர் நீங்கள் எடுங்க. ஓகே, நான் 11 பேர் எடுத்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா சென்னையில் 7 பேர், ராஜஸ்தானில் 4 பேர் எடுத்திருக்கேன். ஸோ 11 பேர் எடுத்துகிட்டு கீழே நெக்ஸ்ட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே டீம் ப்ரிவியூன்னு இருக்கும். நீங்கள் எடுத்த பிளேயரில் ஒரே ஸ்க்ரீனில் செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். விக்கெட் கீப்பர், பேட்டர், ஆல்ரவுண்டர், பவுலர். ஸோ இது எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 0ன்னு இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது இந்த மேட்ச்சில் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வேறு யாராச்சும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது அது எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டீம் எடுத்தாச்சு, டீமையும் ஒரு தடவை செக் பண்ணியாச்சு, வியூ பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் யார் நல்லா விளையாடுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கள கேப்டனாகவும், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்கள வைஸ் கேப்டனும் போட்டு சேவ் டீம் கொடுங்க. அதுக்கு பக்கத்தில் செலக்ட் சப்ஸ்டிடியூட் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் சப்ஸ்டிடியூட் எடுத்துக்கோங்க. ஸோ திடீர்னு யாராவது மேட்ச்சில் பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு இம்பேக்ட் பிளேயரை உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யார் வருவான்னு தோணுதோ, யார் சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வருவாங்கன்னு தோணுதோ அவங்கள நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை யாராவது உங்கள் மேட்ச்சில் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் இப்போ டீம் போட்டிங்க, டாஸ்க்கு அப்புறம் இதில் ஏதோ பிளேயர் சேஞ்ச் ஆகிட்டாங்க, யாரோ விளையாடல அப்படிங்கிறப்போ அந்த சப்ஸ்டிடியூட்டில் இருக்க பிளேயர் உள்ளே வந்துடுவாங்க. நான் சப்ஸ்டிடியூட்லனா எக்ஸாம்பிளுக்கு நான் சஞ்சு சாம்சன் எடுத்து வச்சுக்கிறேன் அண்ட் கான்வே எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 4 பேர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டாக யார் உள்ளே வரணுமோ அவங்கள ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 2வது யார் உள்ளே வரணுமோ அவங்கள 2ல் தொட்டுக்குங்க. 3வது இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுப்பீங்களோ அவங்கள எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் டீம் கொடுத்துருங்க. அவ்வளோதான். கீழே இந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்/எடிட் டீம்ஸில் 1 காட்டும். 1ன்னா இப்போ நம்ம ஒரு டீம் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் அந்த டீம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீமை காட்டும். பேக் வந்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இது கான்டெஸ்ட் பேஜ். இந்த பேஜில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ என்னென்ன கான்டெஸ்ட் ஓடுதோ எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுமே இருக்கும். கான்டெஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வின்னிங் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ரேங்க் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு எவ்வளோ, செகண்ட் ப்ளேஸ்க்கு எவ்வளோ,
கடைசி ரேங்க் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேங்க்குள்ளே வந்தால் இவ்வளோ அப்படிங்கிற ஸ்பெக்கு கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் சைஸ்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? அது வந்து 28 லட்சம். ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் 28 லட்சம் பேர் உள்ளே வரலாம். எவ்வளோ பேருக்கு ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18.5 லட்சம் வரைக்கும் தான் ப்ரைஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு ப்ரைஸ் வராது. அதான் இங்கே மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ப்ரைஸ். கடைசியாக 18.5 லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும், இல்லாட்டி உங்கள் பணம் போயிடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 28 லட்சம் பேர். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இதை ஜாயின் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, சைடில் க்ரீன் பட்டன் கொடுத்துருப்பாங்க ஜாயின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், நிறைய கான்டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த அமௌண்ட்டில் உள்ளே போகணுமோ அந்த அமௌண்ட்டில் நீங்கள் போய்க்கலாம். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்தோன்னா எவ்வளோ வின்னர்ஸு அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருப்பாங்க. 2 பேர் விளையாடுற மாதிரி கான்டெஸ்ட் இருக்கும், 3 பேர் மட்டும் விளையாடுற மாதிரி கான்டெஸ்ட் கூட இருக்கும். எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து 2 பேர் விளையாடுற மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டீம்ஸ் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கான்டெஸ்ட் தெரியுதுங்களா? அது ஆக்சுவலாக 2 பேர் மட்டும் விளையாடுற மாதிரி. 2 பேர் 5000 கட்டி உள்ளே வந்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட் வந்து 8250 ரூபா. ஸோ மீதி அமௌண்ட் கம்பெனி எடுத்திருக்கோம். 8250 ரூபா ஜெயிச்சிங்கன்னா 8250, தோற்றிங்கன்னா 5000 போயிடும். கீழே டீம்ஸ் ஜாயின்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தாலே தெரியும் அந்த கான்டெஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ. 2 பேர் சேரலாம். இப்போ ஒருத்தர் சேர்ந்துருக்கார், இன்னொருத்தர் வேணால் ஷேரை சேர்ந்துக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். எந்த அமௌண்ட்டுக்கு போகணுமோ அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி ஜாயின் கொடுத்தீங்கன்னா கான்டெஸ்ட் சேர்ந்துடும். சேர்ந்த பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா மை கான்டெஸ்ட் அப்படின்னு கீழே 0 கொடுத்துருக்கும், அது 1ன்னு வந்துடும். ஸோ நீங்கள் டீமும் போட்டாச்சு, கான்டெஸ்ட்டும் அமௌண்ட் கொடுத்து சேர்ந்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தடில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.